Hi friends, welcome to Genesis Design. இன்னைக்கு கூட நம்ம இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த saree பாத்தீங்கன்னா full and full brownல வந்து ஃபுல்லா golden work கொடுத்திருக்காங்க and borderமே double sideமே பெரிய border தான். ப்ளவுஸ் வந்து ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க பெரிய borderோட. கம்ப்ளீட்டா இது பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான golden work வந்து saree ஃபுல்லுமே கொடுத்திருக்காங்க. border and வந்து saree ஃபுல்லுமே work இருக்கு. சோ ப்ளவுஸ்ல வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. border வந்து இருக்கு பாத்தீங்களா? சோ அதுக்கு மேல வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா பைப்பிங் தான் யூஸ் பண்ண போறோம். சோ neck வந்து U neck மார்க் பண்ணியாச்சு. தென் வந்து டிசைனுமே ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த டிசைன்ல யூஸ் பண்றதுக்கு நான் flower lace வந்து எடுத்துர்க்கேன். சோ இந்த டிசைன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவரை வந்து ஒவ்வொண்ணா கட் பண்ணிக்கலாம். இது एक्चुअली பாத்தீங்கன்னா ஒரு லேஸ் தான், ரொம்ப காஸ்ட்லியான லேஸ் தான். நம்ம நார்மல் லேஸ் வாங்குறது வந்து ஓரளவுக்கு மினிமம் பிரைஸா இருக்கும். பட் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் and ஜர்தோசி வர்க்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். சோ இந்த ஃப்ளவரை வந்து நம்ம பெரிய லேயரா இருக்கனால ஒரு லேயர் வந்து கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 ஜமிக்கி யூஸ் பண்ணி நார்மல் ஸ்மால் ஃப்ளவர் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஒரு ஃப்ளவருமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக தான் இருக்கும். நம்ம அந்த லேயரோட யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சின்ன லேயரே போதும். ஸோ அதனால் அந்த லேயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணாலே கட் பண்ணிடலாம். பிகாஸ் இது பேக் சைட் பார்த்திங்கன்னா காட்டன் கேன்வாஸ் மாதிரி இருக்க கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் சிசர் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மல் நீடில்லே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஃப்ளவர் வந்து தேவையோ அத்தனை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் ஒன்று மொத்தம் 7 ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு தேவை. எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இதே மாதிரி ஒன்றா கட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஃப்ளவரோட லேயருமே கட் ஆகிடும். அந்த த்ரெட்டு கட் ஆகிட்டாலே அந்த ஃப்ளவர் வந்து பிஞ்சிரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ரவுண்ட் ஷேப்பில் ட்ராயிங் பண்ணியிருக்க இடத்துல இந்த ஃப்ளவர் சமிக்கி வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே நம்பர் 2 ரவுண்ட் பீட் போட்டு நம்ம நார்மல் நீடில்லே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் நீடில் நம்பர் 10 தான் யூஸ் பண்ணுறேன், பெல் பிராண்ட். ஒரு ஸ்டிச் போட்டால் பார்த்தாது, 2-3 ஸ்டிச் வந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அகெயின் வந்து இந்த பீட்ஸில் போட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு பைப்பிங் வந்து அந்த ப்ரௌன் கலரில் வந்து கொடுத்துருக்கலாம். சாரியில் வந்து இருக்க ப்ரௌன் கலர் நம்ம கொடுத்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அகெயின் வந்து இந்த ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். 2-3 ஸ்டிச் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும், இல்லை வந்து சீக்கிரமாக பிஞ்சிரும். அகெயின் இதே மாதிரியே ஸ்டிச் கொடுத்து மஸ்டர்ட் எல்லோ த்ரெட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். மிஷின் த்ரெட் வந்து நம்ம என்ன கலர் வந்து நம்ம இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் இருக்கனால மஸ்டர்ட் எல்லோ வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அந்த கலர்லேயே ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு எங்கேயுமே வெளியே தெரியாது. ஸோ அதே மாதிரியே பக்கத்துலேயே மேலே வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வந்து ஃப்ரேமை டேர்ன் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஃப்ரண்ட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஈஸியாக வந்து நம்ம பேக்கில் எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடை வந்து பேக்கில் வந்து அந்த ஃப்ளவர் கீழே வந்து ஸ்டிச் பண்ணிட்டா கரெக்டாகிடும். அகெயின் இன்னும் ஒரு சர்க்கிள் இருக்கிறதுல நம்ம 2 ரவுண்ட் பீட் ப்ளஸ் வந்து சமிக்கி கொடுத்து நம்ம அதையுமே ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பீட்ஸ் அண்ட் வந்து ஒரு சமிக்கி கொடுத்துட்டு எண்டில் நாட். அந்த சமிக்கி வந்து லிஃப்ட் பண்ணி வச்சு தான் பேக்கில் நாட் பண்ணும். இதே மாதிரியே நம்ம ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் ஆகிடும். மொத்தம் 6 பீட்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஸ்பேஸும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் அண்ட் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில் பார்த்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்டூடெண்ட் ஒர்க் அண்ட் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து இதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து ரீல்ஸாக வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே அந்த ஃப்ளவர் வந்து கண்டினியூவாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஃப்ளவர், அதாவது சிங்கிள் பீட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இதை சுற்றி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் வந்து சமிக்கி கொடுத்து ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இது எல்லாமே செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த பெரிய ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அகெயின் வந்து அந்த பீட் ஒர்க் அண்ட் வந்து சமிக்கி கொடுத்து ஸ்டிச் பண்ணுற எல்லா ஃப்ளவருமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதுவுமே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக போகும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அகெயின் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவருக்கெலாம் வந்து லீஃப் பெட்டல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜர்தோசி வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம நார்மலாக க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அவுட்லைன் இல்லாமல் ஒரு 4 பீஸ் வந்து நம்ம போட்டு எண்டில் வந்து நாட். அகெயின் பார்த்திங்கன்னா இதேமாதிரி க்ராஸாக வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக். இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. இந்த லீஃப் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து அவுட்லைன் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து நார்மலாக ஸ்டார்டிங்கே வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த க்ராஸ் மட்டும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சைஸ் ஒன்று கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒன்று ஒரு சைஸில் கட் பண்ணோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, அரேஞ்ச் பண்ணும்போது அது வந்து டைரெக்ஷன் மாறிடும் அண்ட் வந்து ஷேப்புமே மாறிடும். இதே மாதிரி ஸ்டெம் பார்ட்டுக்கு வந்து ஜர்தோசி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் க்ராஸாக வந்து 3 லீஃப்மே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இந்த ஃப்ளவர் ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து சாரீ கலரில் வந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் பெல் சில்க் த்ரெட் வந்து 2 யூஸ் பண்ணி, நீடில் நம்பர் பார்த்திங்கன்னா 10 யூஸ் பண்ணணும் பெல் பிராண்டில். எல்லா த்ரெட்டுமே நான் வந்து நீடில் வந்து போட்டாச்சு. 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் வந்து நான் எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து நம்ம போட்டுட்டு அகெயின் இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து சிக் ஆகாது. நான் வந்து எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து ஒரு 7 ஃப்ளவர் போடணுன்னா எனக்கு 7 நீடில் வந்து த்ரெட் வேணும்னா எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி எங்கேயா வந்து சேஃப்டியாக வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டைமும் வந்து த்ரெட்டை எடுத்து நீடில் போடணும் அந்த மாதிரி இருக்காது. நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன். நீடில் நம்பர் 10 பெல் பிராண்ட். எல்லா நீடிலுமே எத்தனை ஃப்ளவர் தேவையோ அத்தனைக்கும் நான் வந்து நீடில் த்ரெட்டை வந்து போட்டு க்ளூவும் அப்ளை பண்ணி வச்சாச்சு. இது வந்து நம்ம வந்து ஒரு 2 நாள் கழித்து ஒர்க் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட்டு சிக் ஆகாது. நம்ம ப்ராப்பராக வச்சோன்னா, நம்ம நார்மலாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணாமல் வச்சோன்னா கண்டிப்பாக சிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டாக போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் வச்சுட்டு அகெயின் வந்து சமிக்கி நல்லா வந்து இந்த கலர் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கூட இந்தளவுக்கு ப்ரௌன் வந்து ரெட்டோட கான்ட்ராஸ்ட்டாக தெரியுமா அப்படின்னு நினச்சேன். பட் ஒர்க் முடிச்சப்பறம் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பிரைட் கலர்னால நல்லா இந்த கோல்டன் ஒர்க்கும் நல்லா எம்போஸ்டாக அழகாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் பார்டர் போட்டுட்டு பண்ணலாம், இல்லைனா வந்து ஜர்தோசி லோடிங் இல்லைனா பீட் ஒர்க் எதாவது பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். பட் நாங்கள் வந்து பைப்பிங் தான் கொடுத்தோம். அகெயின் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டாக போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா, நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு லூஸ் எங்கேயுமே வராது. அந்த சர்க்கிளில் சுற்றி ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் நார்மல் சமிக்கி தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து அந்த ஷைனிங் சமிக்கி வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதில் நார்மல் சமிக்கி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சாரியில் கோல்டு வந்து பேஸாக இருக்கனால நான் கோல்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரியே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை பண்ணிக்கணும். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது லூஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டுமே லூஸ் ஆகிடும். ஸோ வந்து நல்லா டைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த நாட் நல்லா டைட்டாக இருக்கும். இதில் வந்து எல்லா கைண்ட் ஒர்க்குமே இருக்குது. பீட் ஒர்க் அண்ட் வந்து ஜர்தோசி அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லா ஒர்க்குமே இருக்குது. பட் ஒர்க் வைஸ் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே நம்ம மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது டைம் வந்து எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஒரு 3 வச்சு நாட் பண்ணிட்டோன்னா அங்கங்கே இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணிடலாம். மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 2 பீட்ஸ் கொடுத்துட்டு அகெயின் ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணி ஒரு நாட்.
இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து ஸ்பேஸ் இருக்க இடம் ஃபுல்லுமே கவர் பண்ணிடலாம். ஸ்லீவ்ஸுமே சேம் ஒர்க் தான், பட் புட்டாஸ் மட்டும் நம்ம 3 ரவுண்ட் பீடில் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பேக் நெக் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிம்பிளாக ஒரு எலகண்ட்டான ஒர்க் தான் இது. ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு. இது வந்து ஸ்டிச் பண்ணாமல் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமரே வந்து ஸ்டிச் பண்ணிப்பாங்க. பேக் நெக் ஃபுல்லுமே வந்து பார்டர் வந்து நல்ல பெரிய பார்டர். ஸோ பார்டர் அவாய்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ண மெட்டீரியல் இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து பார்டர் வர மாதிரி தான் இருந்துச்சு. அகெயின் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் நெக் எல்லாமே சேம் தான். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். மே காட் பிளஸ் யூ. இந்த இயர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பராக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.